கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறோம். நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசித்து தியானித்து ஜெபிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியை கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நம்ம பார்க்கிற உலகம், வாழ்கின்ற இந்த உலகம், ஆதியிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராய் காணப்படுகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கும் முன்பாக இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எந்த ஒரு புல் பூண்டு எதுவுமே இந்த பூமியில் இல்லாததாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாய் காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்ததாய் காணப்படுகிறோம். இந்த உலகம் எப்படி வந்தது? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் எப்படி கடந்து போகிறோம்? வாழ்கிற நாட்களில் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுடைய போதனையின்படி நடந்து நாம் வாழும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையினால் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, இந்த ஆதாகமத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, அதேபோல் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை கற்பத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற உருவாக்கிறவராய் காணப்படுகிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, எங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் உருவாக்கினக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே உருவாக்கினவர் என்பதை அறிந்து கொண்ட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, உண்மை ஆராதிக்கத்தக்க ஆண்டு, உம்முடைய வார்த்தையில் கீழ்ப்படியத்தக்க, உம்முடைய ஆண்டவர் வழியில் நடக்கத்தக்க நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனாய் கர்த்தாண்ட ஸ்தோத்திரிக்க மீண்டும் நீர் வரப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் சேர்ந்த ஆண்டவரே, பரலோகத்தை சுதந்திரத்துக்குள் நான் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுக்குள்ள எல்லா இருளின் வல்லமையை மாற்றும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே, என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களும் ஆண்டவரே ஜலத்து மேல் அசைவாடின தேவனாய கர்த்தா ஆண்டவரே, எங்கள் மேல் ஆண்டவர் நீர் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். எல்லா துதிகனமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு நாம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களையும் இதை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்ம எல்லாவற்றிலும் போதுமான தேவனாக இருந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா.